2 டம்ளர் ரவை எடுத்துக்கிட்டேங்க. அதில் நெய் கொஞ்சம் ஊற்றி ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அப்போ தான் ரவை நல்லா வரும். நெய்யோடு வறுக்கும்போது நல்லா கமகமன்னு வாசம் வருங்க. இப்போ ரவை நல்லா வறுபட்டுச்சு, போதும், வறுத்ததை எடுத்துக்கலாம். இப்போ நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதோட ஆயிலும் ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் கேசரி நல்லா சாஃப்டாக வரும். அதில் முந்திரி திராட்சையை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா வறுத்துருச்சு. அதுலேயே வறுத்த ரவையும் சேர்த்திக்கலாம். இல்லை, நான் 2 டம்ளர் எடுத்துருக்கேங்க. அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி வீதம் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா கிளறிக்கலாம். எல்லாருக்கு 1 டம்ளர் சர்க்கரை அளவு சேர்த்திக்கலாம். நான் 2 டம்ளர் எடுத்ததுனால 2 டம்ளர் போட்டுவிட்டேன். நீங்கள் இனிப்பு பார்த்துட்டு வேணால் இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம கலர் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி மொத்தமாக அரைச்சி வச்சுக்கலாம். இது 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இதை நல்லா கலந்து விடணும். ஸ்வீட் செய்யும்போது ஒரு கல் உப்பு போட்டுக்கணும்பாங்க. நான் அதே மாதிரி தான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் இனிப்பு கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்குங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சர்க்கரை கரையிற வரைக்கும் எடுத்துக்கலாங்க. இந்த கடாயில் நம்ம போட்ட இந்த பொருளெல்லாம் எதுவுமே ஒட்டக்கூடாது. அதுதான் பதங்க. அந்த டைம் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எதுவுமே ஒட்டலை. தொட்டா அப்படியே நகர்ந்து வருது இல்லைங்களா? இதுதான் பதம். ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. கேசரி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாஃப்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும், வாயில் கரையிற மாதிரி இருக்கும். இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.